Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாஸ்தா வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல மூணு வகையான பாஸ்தா ரெசிபீஸ் பண்ணி காமிக்க போறேன். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல இதல உப்பு சேர்த்தறலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம 2 கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டிசானாவோட பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த பாஸ்தா பார்த்தீங்க அப்படின்னா 100% கோதுமையில் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாகவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வேகிறதுக்கு 12 நிமிஷம் ஆகும். ஸோ 12 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 2 கப் பாஸ்தாவை தான் நான் வந்து 3ஆக பிரித்து 3 வெரைட்டியாக செய்ய போகிறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு டொமேட்டோ பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து நான் வந்து 10 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். இது கூடவே 3 வரமிளகாயை சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த தக்காளியோட தோல் வந்து லைட்டாக ரிமூவ் ஆகி வரும். அது வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள் தக்காளியோட ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக தக்காளி பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியிலேருந்து இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாயில் உள்ள விதையை எடுத்துருங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை ஒரு சாஸ் பேனில் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீமி டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டிசானாவோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆன பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்து எடுத்துருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மைதா வந்து கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 50 கிராம் அளவுக்கு ப்ராசஸ்டு சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துடலாம்.
இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீமி டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நான் இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேப்சிகமையும் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமி டொமேட்டோ சாஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம டிக்கா மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்காவுக்கு மேரினேஷன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதை வந்து வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டிசைனோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிக்கா மசாலா பாஸ்தாக்கு பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து தோசைக்கல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இந்த பன்னீரை நம்ம எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக டிக்கா மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து எடுத்துருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த டிக்கா மேரினேஷனை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம்.
இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பாதி அளவுக்கு கேப்சிகம்மை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா குக் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டிக்கா மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொராக்கன் ஸ்பைஸ் பாஸ்தா. இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வாசனை வருது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறின பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹரிசா சாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாயில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து சுடுதண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி பொடி, சீரக பொடியை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஹாட் ஸ்பைசி ஹரிசா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ்ஸ் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ராசஸ்டு சீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹரிசா சாஸ் சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மொராக்கன் ஸ்பைஸ் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 வெரைட்டி பாஸ்தாவையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த 3 பாஸ்தா வெரைட்டிஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.